நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார் வின்ஸ்டன் சர்ச்சில்ங்கிறவர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் ஏன் வந்து ஃபேமஸாக சொல்லப்படுறாரு அப்படின்னா, ஹிட்லரை வீழ்த்தினதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு க்ரக்ஸாக இருந்தார், ஒரு 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 அச்சாணி ஹப்பாக இருந்தார். அப்போ வந்து அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய நம்பிக்கை போது டெஸ்டினிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. டெஸ்டினியை நம்புவார். அதாவது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து மனிதர்களை தாண்டி ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்குது, அந்த டெஸ்டினி வந்து அதாவது அதை லீட் பண்ணுது அப்படின்னு அவர் நம்பினார். ஆனால் அதே சமயத்தில் வந்து அவர் எந்த டெஸ்டினி, அது யார் என்னங்கிறது அவருக்கு தெரியல. எதை வந்து எதோட லீடிங் அது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரில. டெஸ்டினிங்கிறது அவர் ஏதோ ஒன்று ஃபோர்ஸ் இருக்குதுன்னு நம்பினார். அப்படி தான் வந்து அவர் சொன்னதும் ஹிட்லரை வீழ்த்துவதற்காக தான் அவர் பிறந்ததாக அவரே சொல்லியிருக்காரு. அப்போது அவர் வந்து அவர் 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 வழிநடத்தப்பட்ட விஷயம் வந்து ஒரு டெஸ்டினின்னு அவர் நம்பினார். ஆனால் பில்லிகிராம் வந்து ஊழியக்காரர் பில்லிகிராம் போய் அவரை பார்க்கும்போது, பில்லிகிராம் வந்து நிறையா நிக்சன்லேருந்து புஷ் வரைக்கும், அதாவது ஒபாமா, புஷ் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. ரீகன் எல்லாத்தையும் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் 90% பார்த்துருக்காரு, பழகியிருக்காரு பில்லிகிராம் ஊழியக்காரர், கிறிஸ்தவ ஊழியக்காரர். அவர் போய் பேசும்போது வின்ஸ்டன் சர்ச்சில்கிட்ட போய் வின்ஸ்டன் சர்ச்சில் மீட் பண்ணி பேசும்போது வின்ஸ்டன் சர்ச்சில் 2 பேரும் பாலிடிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு வின்ஸ்டன் சர்ச்சில்னா, அவருக்கு வந்து ஹோப் இல்லை, எது கரெக்டான வழி பாதைன்னு தெரியல, எந்த ரிலிஜன் எந்த ட்ரூத்து அப்படிங்கிறது தெரியல, எது ட்ரூத்துன்னு தெரியலங்கிறது தான் அவர் அப்படி சொல்கிறார். ஹோப் இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கிறதாகவும் உங்கள்கிட்ட ஏதாவது ரியல் ஹோப் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அப்போ பில்லிகிராம் வந்து ரொம்ப ஃபேமஸான ப்ரீச்சராக இருந்தார் அந்த டைமில். க்ரூசேட்ஸ்லாம் நடத்திட்டு இருந்தார், ப்ரீச்சிங் க்ரூசேட்ஸ். அப்போது அவர் வின்ஸ்டன் சர்ச்சில் கேள்விப்பட்டு அவரோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசும்பொழுது பில்லிகிராம் சொல்கிறார், அவருடைய ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது பில்லிகிராம்கிட்ட அவர் கேட்குறாரு, வின்ஸ்டன் சர்ச்சில் கேட்குறாரு, என்ன ஹோப் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கிரைஸ்ட்டை பற்றி, கிரைஸ்டோட செகண்ட் கம்மிங்னு அவர் சொல்கிறார். பில்லிகிராம் சொல்கிறார். அப்போது வின்ஸ்டன் சர்ச்சிலோட கண்கள் வந்து லிட்டப் ஆச்சு, அதாவது ஒரு பிரிஸ்க் ஆச்சு, ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். பில்லிகிராம் வந்து ரீகால் பண்ணுறார் அவருடைய ஹிஸ்ட்ரியில். அப்போது அதை கவனிக்கும்போது இடையில விசிட்டர் வந்து இன்னொருத்தர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் அப்பாயின்மெண்ட்டு இருக்கணும், அடுத்தவங்க சந்திக்க வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்கிறாரு, அவங்க வந்திருக்காங்க, இன்னொருத்தர் வந்திருக்காரு நெக்ஸ்ட் விசிட்டர்னு சொல்லும்போது ஹீ கிரவுல்டுன்னே சொல்கிறார் பில்லிகிராம். கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணார் வின்ஸ்டன் சர்ச்சில். யார் அந்த அவரோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட என்னென்னா லெட் ஹிம் வெயிட் அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது வெயிட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப சீரியஸான டாபிக் பேசிகிட்டு இருந்ததுனால, கிறிஸ்தவத்தை பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால அப்படி சொல்லியிருக்காரு வின்ஸ்டன் சர்ச்சில் அவரோட அசிஸ்டண்ட்டிட்ட. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேர் ப்ரே பண்ணியிருக்காங்க, தே ப்ரே டுகெதர் அப்படிங்கிறது தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் நேரட்டிவில் எரிக் மெட்டாக்ஸ் ஹிஸ்டாரியன் எழுதியிருக்காரு. அப்போது வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கும் ஆண்டவர் பேசியிருக்காரு. அவர் வந்து ப்ரேயருக்கு அவர் வந்து தன்னை வந்து கீழ்ப்படுத்தியிருக்காரு. பில்லிகிராம் ப்ரேயர் பண்ணும்போது அவர் வந்து அதை கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு கிரைஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது அது தெரியுது.